கொள்கிறேன். நீங்கள் நித்தம் தவம் செய்யும் குமரிகளை பல மாணவர்கள் இவற்றிலேயே புகழ்நோக்கி கிடக்கும் தமிழ் மண்ணை வழங்கி இன்றைக்கு பொள்ளாச்சியில் சீரும் சிறப்புமாக சிற்பி 90 நிறைவுழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நல்ல வேளையில் இந்த விழாவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று ஒரு எழுச்சி வழி உணர்ச்சி வழி அச்சமில்லை 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 இல்லையே என் பாரதி பாடல்களை நினைவுபடுத்துகிற வகையில் அற்புதமான பேருரை ஆட்சி அமர்ந்திருக்கிற சமத்துவ ஜமீன்தார் சமத்துவ ஜமீன்தார் நமது பாராட்டுதலுக்குரிய டாக்டர் டி.கே. கிருஷ்ணராஜன் அவர்கள் இந்த நடந்தாய் வாழி நதி என்ற நூலை வெளியிட்டு இந்த அரங்கத்திற்கு அருட்செய்த பதித்த உணர்வினை நினைவுபடுத்துகின்ற சக்தி குடும்பத்தின் தலைவர் அருட்செய்வர் விட்டு சென்ற எல்லா பணிகளையும் நிறைவாய் செய்து கொண்டிருக்கிற நம் அன்பு சகோதரர் டாக்டர் மா மாணிக்கம் அவர்களே, கவிஞர் என்.டி. ராஜ்குமார் அவர்களே, தமிழ் மொழியாய் இடமொழியை மாற்றி நாடும் நாடும் தமிழுக்காக விளைவித்துக் கொண்டிருக்கிற நம் அன்புக்குரிய இடமொழி ஆசிரியர் எண்ணினார் அவர்களே, வரவேற்பு வழங்கியிருக்கிற டாக்டர் நந்தினி அவர்களே, இந்த அரங்கத்தில் விழா நாயகராக நம் அனைவரின் உள்ளங்களையும் கவர்ந்து தமிழால் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற பாராட்டுதலுக்கும் பெருமைக்குரிய நம்முடைய கவிஞர் சிற்பி அவர்களே, மகாகவி பாரதியின் இடத்தை புரட்சியுடைய பாரதிதாசன் இடத்தை இன்னும் ஆழ அகலமாக எடுத்துச் சென்று தமிழ் கல்வி உலகம் தேசத்தை சிந்திப்பது, தமிழ் கல்வி உலகம் தமிழ் மொழியை சிந்திப்பது, தமிழ் கல்வி உலகம் இதற்கும் மேலாக மாபெரும் வெல்ல வேண்டும் வெல்ல மாபெரும் என்று சிந்திப்பது என்று தமிழை நாளும் நாளும் ஆகிக்கொள்ளாக ஆக்கிக் கொண்டிருக்கிற நம் விழா நாயகர் 90 தொட்டாலும் இன்றைக்கும் அவர் இளமையாய் எப்போதும் எல்லோரிடமும் அன்பாய் படுகிற அந்த வாச பார்வையை இந்த அரங்கத்தில் நுழையும் போது கூட நிறமான படிக்கட்டில் காண்பிக்க நாம் சற்று யோசித்தோம். ஆனால் 90 தொட்ட மகா கவிஞர் இந்த 60 தோல்பிடித்து தாக்கியிருந்தால் அவரது கதையை இன்றைக்கு வீட்டில் பொள்ளாச்சியும் சாலையும் தூரம் இருக்கு. ஆனால் இதயத்தின் நெருக்கம் அருட்செய்வதற்கு வானவராயை தொட்டு அன்புக்குரிய மாநிலத்தை தொட்டு கவிஞர் சிற்பி அவர்கள் வரை இதயத்தில் என்றைக்கும் நேசிக்கிற ஆர்வமாக இன்றக்கூடிய ஆர்வத்தைத்தான் காரணம் தமிழ் உள்ளது. எல்லாவற்றையும் தாண்டிய மனித நேயம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோம். 2007 உலகமே மிகவும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கோபாண்டவரை சந்தித்து வந்த ஒரு நல்லிணக்க நாயகர் தான் நாம் சமத்துவ ஜமீன்தார் பாராட்டுவதற்குரியவர்களே. பாரதியின் நேசத்தான் சிற்பிகள். பாரதி இந்த மாணவ நாயகராக கொண்டவர்தான் நம் கவிஞர் சிற்பி அவர்கள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியை பற்றி உணர்ச்சி பூர்வமாக எழுச்சி பூர்வமாக சத்தியத்தின் வார்த்தைகளை பேசினார். நம் பாராட்டுதலுக்குரிய மாணவர்கள். மகாத்மா காந்தி உலகமே அவரை பார்ப்பதற்காக அவர் விழியசைக்கும் விரலசைக்கும் உலகம் பார்க்கிறது. அவர் விழியசைத்தால் விரலசைத்தால் கோடிக்கணக்கான மக்கள் எழுந்து நிற்பார்கள். அந்த காந்தியர்கள் பாதித்த தமிழர்கள், காந்தியினால் ஈர்க்கப்பட்ட 2 தமிழர்கள் யார் என்றால் ஒருவன் மகாகவி பாரதி, இன்னொருவன் ஜீவா. இன்னும் 2-3 நாட்களில் குன்றக்குடிக்கு அருகே சாவையல் என்ற கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தை நடத்தியவரை பார்க்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி விரும்பினார். அவர் சனத்தில் கேட்டார்,
எளிய ஆசிரமத்துக்கு ரோமனால் குன்றக்குடியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிராவயம் கிராமத்தில் நடத்திய ஆசிரமத்தை நோக்கி காந்தியடிகள் போனார். அந்த ஆசிரமத்தை நடத்துவது கண்களியால் 410,000 மூளை பரிசாக காந்தியடிகள். அதை வாங்கிட்டு காந்தியடிகள் ஆச்சரியமாக சுட்டி வருது. இந்த மனிதர் சொன்னார், தேசம்தான் சொன்னார். காந்தியடிகள் சொன்னார், இல்லை ஜீவா, நீங்கள் தான் தேசத்தின் சொத்து. இப்படித்தான் காந்தியடிகள் உள்ள அவர் செய்கிறார். நம்ம உண்மையில் ஆட்சியப்பட தந்தையார். அப்படி காந்தியடிகள் இருப்பவர்கள் முக்கியமானவர். அந்த நிலையிலே தான் இன்றைக்கு பாரதியினுடைய பாதிப்பும் காந்தியடிகளுக்கு இருந்தது. எப்படி சென்னைக்கு வந்தார், காந்தியடிகளை பாரதி சந்திக்கிறார். பாரதி காந்தியடிகள் சந்திப்பு. பாரதி மாலையில் ஒரு திருவள்ளுவரை கலெக்டரை பொதுக்கூட்டம் வச்சிருக்கேன், நீங்கள் கலக்க மாட்டேன். காந்தியடிகள் உதவியாளர் நாட்டியத்தை பார்க்க சொன்னார். நாட்டியத்தை பார்த்து சொன்னார், இன்னைக்கு வாய்ப்பிலேயே நாளைக்கு வச்சுக்கலாமா? வேகமாக இருந்தார் பாரதி. சாரி மிஸ்டர் காந்தி அவர்களே, இன்றைக்குத்தான் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும். உங்களுக்கு பதிலாக நானே அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கவே சிங்க நடைபெற்று வெளியே போனார். அதிர்ந்து போனார். யார் எழுதுகிறார்? இவர்தான் எங்கள் தேசிய கவி என்று அறிய சொன்னார். நாமும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களை பத்திரப்படுத்தி வையுங்கள் என்றார் காந்தியடிகள். நாமும் காந்தியடிகளின் பாதுகாக்க தவிர்ப்போம், பாரதியின் பாதுகாக்க தவிர்ப்போம். அந்த பாரதியின் கடத்தை, புதுவெளி நாட்டிய புலவர் பாரதியின் கடத்தை, இன்றைக்கும் அந்த தமிழ்கவி உலகத்தை தொழிலில்லாமல் முயற்சி செய்வதுதான் நம் கவிஞர் சிற்பியவர். பாரதியாகவே தன்னை ஆக்கிக் கொண்ட புரட்சி கவிஞர், வணங்கா வீட்டு சொந்தக்காரர். அவர் பாடுகிறார், பாட்டை திரட்ட வந்த பாலசுப்ரமணியன் பாடியவே பாடியவே என்று சிறியப்பட்டார். எப்ப இளம் வயது முதற்கவியை பெற்றுக்கொண்டு பாராட்டுகிறார். ஐயா சொன்னாங்களா, செய்தி சொன்னார், பாட்டை திரட்ட வந்ததை விட்டு விட்டு போச்சு எழுதாங்க. ஏன்னா கவிஞருக்கு அப்போது எழுதுவதற்கு வாய்ப்பு இல்லாதனால ஐயாவே எழுத சொல்லி அப்போ பாட்டை திரட்ட வந்ததை விட்டு போட்டுட்டாங்க. அப்போ எனக்கு தெரியாதா, விட்டு போடுறது சாதாரண பாட்டு இல்லை, தமிழ் பாட்டை, தமிழ் பாதையை திரட்ட வந்த பாலசுப்ரமணியன் வாழ்வதை புரட்சி கவிஞரே, தமிழ் பாதையை திரட்ட வந்த புதிய பாரதி என்று சிற்பி அன்றைக்கு பாராட்டிய பாராட்டுகளை இன்று வரை ஒரு காலத்தில் தமிழ்மொழி பாராட்டு அருமையாக சொன்னாங்க. தமிழ்மொழி உணர்வு யாருக்குமே கிடைக்காத நம்பிக்கை அதிகம் கிடைக்கிறது. அதிகம் அதை தாண்ட விருப்பம் கிடைக்கும். யாருக்கு கொடுக்கிறாரு? அவங்களுக்கு கொடுக்கிறார். இதற்காக அந்த மூதாட்டி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்காக நம் அருமை தமிழ்மொழி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும். அங்கே நம் தமிழ்மொழி மன்னர்களாக போற்றப்பட்டது, அரண்மனைகளில் ஆராதனை செய்யப்பட்டது. அதற்கு ஒரு எழுச்சிக்கான வேளாண் ஒரு இருண்ட காலத்தை எதிர்த்த ஒரு போராட்டம். அந்த போராட்டம் மதுரையில் எழுச்சி வந்தது. ஒரு முறையில் பெருமான், இன்னொரு முறையிலே சமரர்கள். போராட்டம் யாருக்கு கேட்கிறார்? போராட்டத்தின் வெற்றி யாருக்கு சேர்க்கிறார்? தேர்தல் ஆணையத்தை கூட நடுவர்களோடு சொல்கிறார். ஒரு முறையில் திருஞான பெருமான், மறுமுறையில் சமரர்கள். இந்த போராட்டத்தின் வெற்றி யாருக்கு என்று சொல்ல போது சேர்க்கிறார் சொல்கிறார், செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைகளில் இது ஒரு மொழி போராட்டம். எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கண பேசிய மொழி அல்ல நம் அருமை தமிழ் மொழி. மக்களின் வாழ்க்கைக்கு இலக்கண பேசிய மொழிதான் அருமை தமிழ் மொழி. எதுக்காக இந்த போராட்டம்? எல்லாம் போய் உலகம் போய், வீடு போய், மனைவி மக்கள் போய், உறவுகள் போய், சுற்றம் போய், நட்பு போய், எல்லாம் போய் ஓடு நிர்வாணம் ஓடி இருந்து வரட்டத்தன்மைக்க நிலையை வலிமை பெற்ற போது
எப்படி வாழ்க்கை பொய்யாடி போகும்? பண்ணோடு கிடந்த பைத்தமிழ் எப்போது இல்லாமல் போகும்? இசையோடு கிடந்த இன்பத்தமிழ் எப்படி இல்லாமல் போகும்? நமக்காக இன்பத்தில் மகிழ்ந்து துன்பத்தில் அழுது தோளோடு தோளாகிய வாழ்க்கை துணைகள் எப்படி பொய்யாகி போகும் என்று கேட்டதுதான் அவர்கள். வாழ வேண்டும், மையத்துள் வாழ்வாக வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறைப்படி வாழ வேண்டும். நினையாத உலகத்தில் நேற்று இந்த நேரத்தில் இருந்தவருக்கு இல்லை, சற்று ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இருந்தவர் கூட இப்போது இல்லை. வாழ்க்கை ஒரு நிச்சயமற்றதுதான். நெருங்கல் உலகங்களும் இன்று இளையும் பெருமைக்கு உலக நேற்று இருந்தவர்கள் இல்லை, ஆனால் நேற்று இருந்தவர் ஆற்றிய செயல்கள் இன்று வரை வாழ்ந்தது. சுனாமி என்ற பெருந்தாக்கல் மனித குலத்தின் மீது படையெடுத்தது. எல்லா இடங்களிலும் கடற்பொழுதில் கிடக்கவில்லை. குடும்பத்தையே தொலைத்த ஒருவன் மனைவியை, குழந்தைகளை, தந்தையை அத்தனைகளும் விட்டார். ஒற்றை மனிதனாக இருக்கிறார். மறுநாள் அவன் வேறுபா போறான், தொழில் கடலில் மீன் பிடிக்க போறான். ஒரு பெரியவருக்கு போறாங்க, தம்பி எங்க போறாங்க? கடலுக்கு போறேன். எதுக்கு? என் தொழிலுக்கு தான் போறேன், மீன் பிடிக்க போறேன். ஏப்பா நேற்கான இந்த கடல் உன் மனைவி, குழந்தையா, அப்பா, அம்மா எல்லாரையும் ஒட்டு முடிச்சு இப்போ எதுக்கு போற? அதற்கு சொன்னான், ஐயா குடிச்சுக்கிறாங்க. உங்க அப்பா எப்படி இறந்தாரு? யோசிச்சு சொன்னார். வீட்டில் தான் நோயில வாயில கொடுத்து இங்கே விட்டாரு. உங்க தாத்தா அவரும் வீட்டில் தான் வாயில கொடுத்து நோயிலே விட்டார். ஐயா குடிச்சுக்கிறாங்க. உங்க அப்பாவும் தாத்தாவும் படுக்கையில தான் உயிர் விட்டாங்க. அப்படி இருக்கு ராத்திரி படுக்கையை படுத்துங்க. உங்க அப்பாவும் தாத்தாவும் படுக்கையை உயிர்விட்ட பிறகு நீங்கள் தினமும் தினமும் இரவு படுக்கையில் படுப்பதை போலதான் நான் இந்த கடலுக்குள் போகிறேன். என் வாழ்க்கை கடலோடு இருக்கிறது. கரிகாலத்திலே அவர் கட்டிய கல்லறை இன்று மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது. அதை எழுப்பிய மன்னர்கள் இல்லை. அப்படித்தான் வாழ்க்கை. நேற்று இருந்தவர்கள் இல்லை. இந்த தமிழ் கவிதை உலகம் வாழும் வரை வாழும் பிறகு வாழைவாசம் பிறகு ஒரு கவிஞனை உச்சரிக்கிறது என்றால் அது கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம். இதனை பாராட்ட வேண்டும் அல்ல, அவர் பாராட்டுக்கான கவிதையை அல்ல, சமூகத்தை நேசிப்பவர், மனிதத்தை நேசிக்கிறவர், எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ்வதும் வாழ வேண்டும் என்பதையே சிந்திப்பார்கள். அதனால்தான் கவிஞர் சிற்பியால் தமிழ் கல்வி பெற்றது. தமிழால் கவிஞர் சிற்பி கல்வி அந்த நிலைப்பாட்டை என்னாலும் நான் பார்க்கிறேன். எப்படி மன்னர்கள் போற்றிய தமிழ், அரண்மனைகள் வளர்த்த தமிழ், அதற்கு பிறகு ஆணையங்கள் வளர்த்த தமிழ், நாட்டு விடுதலைக்கு தன்னை தாரை வளர்த்த வாதியின் தமிழ், சமூகத்தை கலைக்கோடி மனிதனுக்கு கல்வி சென்று சேர வேண்டும் என்று சிந்தித்த புரட்சி கவிஞர் வாழைவாசன் தமிழ், அந்த தளத்தில் என்றைக்கும் உலக மாவட்டத்தை பற்றி சிந்தித்த தமிழர்கள் இருக்குமேயானால் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களை மகாபலியிருந்தார். நிறைய சொல்கிறார். டாக்டர் அப்துல் கலாம் எல்லோரும் அதை நாம் கொண்டாடும். எல்லா அடையாளங்கள் நம்முடைய மாணவராக அவர்களை 2002 சமத்தூரில் அதற்கு ரோமாபுரிக்கு சென்று அன்றைக்கு போக்குவரத்தை சந்தித்ததற்காக அதே எண்ணத்தை இந்தியா என்பது பல்வேறு நிலங்கள் இருந்தாலும் தேசம் என்பது ஒற்றை அடையாளம் என்ற உணர்வை சுமந்து கோபாலரை சந்தித்து இந்த மண்ணிலே உள்ள ஒரு மகத்தான நலினற்ற நாயகர் இவர்தான் என்ற காரணத்தால் அந்த நிலைப்பாட்டிலே தான் கலாம் நினைக்கிறோம். எதற்காக அதை பாராட்டுகிறோம்? அவர் குடியரசு அவர் அற்புதமான விஞ்ஞானம் என்பதற்காக கலாச்சாரம் சொன்னாங்க. ஆசிரியரை பற்றி வைத்தியநாதன் சொன்னாங்க, நல்லாசிரியர் இல்லை, நல்லாசிரியர் என்பவர் என்று தனி முத்திரை கிடையாது. விருதுகள் பெறுவதாக மட்டும் ஒருவர் நல்லாசிரியர் ஆகிவிட முடியாது. யார் நல்லாசிரியர்? பள்ளியில் வருகை பதிவேட்டை கையெழுத்துகிறவர் அல்ல, மாணவர்களின் வாழ்க்கை பதிவேட்டை எவர் கையெழுத்துகிறாரோ அவர்தான். அதனால்தான் கலாம் என்ற கடற்கரையோர் மீனவர் குடும்பத்தை பிறந்த ஒருவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்ததற்கு
என் ஆசிரியர் தான் காரணம். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்பவர் என் எல்லா புகழும் என் ஆசிரியருக்கே என்று தனக்கு கற்றுத்தந்த ஆசிரியரின் வீடு தேடி சென்று குடியரசுத் தலைவர் புகழை சொல்லப்பட்டார். அதுக்காக பாராட்டுகிறார். பிறகு எதற்கு பாராட்டுவது? இந்தியாவின் முன்படித்தளம் ஒரு காலத்தில் உலகத்தில் அடையாளம், ஒரு காலத்தில் அண்டை நாடுகளின் பின்படித்தளத்தில் இடம் வேண்டும். இன்று இந்தியாவின் பின்படித்தளம் அண்டை நாடுகள் கேட்கக்கூடிய வல்லமைக்கு மாறியதற்காக அப்துல் கலாம் அவர் கேட்கிறார். சொல்றார், இந்தியாவின் பின்படித்தளத்தை மகத்தான சாதனைகளை படைத்தொன்று பிறகு நான் ஒருபோதும் சில நேரங்களில் நான் கண்ணீரோடு கடவுளுக்கு நன்றி சொல்வேன். அதற்கு தெரியுமா, என்னோட அறிவு என்னோட வேலை. சில நேரங்கள் குழந்தைகளை பார்க்க நடக்க முடியாத குழந்தை கனமான இருப்பு காரோடு நடக்க தருமாறு ஓட வேண்டிய குழந்தைகளை தவற செய்து விட்டாலே இறைவன் என்கிறார். கண்ணீர் இதற்கு அறிவியல் ஒரு தீர்வை கண்டுபிடிக்காதா என்று பல இரவுகள் சிந்தித்திருக்கிறேன். விண்வெளி தளத்தை வேகமாய் பறக்கிற ராக்கெட்டுகளுக்கு தேவையான உலோகம், உயரம் பறக்கிற ராக்கெட்டுகளுக்கு காரணமாய் இருக்கிற உலோகம், நடக்க முடியாத என் குழந்தைகளுக்கு நடப்பதற்கு உதவுகின்ற உலோகத்தை என் ஆய்வு கூட கண்டறிந்தேன். கனமான இரும்பு கருவியோடு நடக்க சிரமப்படும் குழந்தைகள் வேகமாக ஓடக்கூடிய நிலையில் எளிதான இயந்திரங்களை, பொறிகளை, காற்று இயந்திரங்களை தயாரிப்பதற்கு என் உலோகம் பயன்பட்டதை, என் ஆய்வு கூடத்தில் நான் கண்டறிந்த உலோகம் பயன்பட்டதை அன்றைக்குத்தான் கடவுளுக்கு நான் கண்ணோடு கோடி அறிவியல் என்ற அற்புத சாதனை இருக்கிற அது மனிதனுள்ள மேம்பாடு. அதைத்தான் நான் பிரகாசிச்சான் கொடுத்தார். அதனால அவர்களுக்கு எத்தனை ஆதினங்கள் இருந்தாலும் இதயத்தில் எப்போதும் மாணவராயர்களுக்கும் மாநிலவர்களுக்கும் நம்முடைய செப்பி அவர்கள் எந்நேரம் அந்த இதய துடிப்பு உணரக்கூடிய அணிகள் பெருமான் எப்போதும் காரணம் ஆன்மீகம் என்பது முழுசாக அது சகலுக்கும் சமமானது. மயிலாடுதுறையில் ஒரு மகேஸ்வரர் பூஜை, அங்கே போனால் எல்லாரும் உணவு பேசி உணவு பற்றி சமபந்தியாக இருக்க, சமத்துவ பந்தியாக மகாசங்கான உணரக்கூடிய அணிகள் பெருமான் உள்ள போனார். சில பேர் சொல்லி எங்கே அவங்கெல்லாம் காணும், அவருக்கு இந்த இடம் இல்லை, வேற இடம் நினைப்பூர்வமாக எல்லோரும் என்றைக்கு சரிசமமாக அமர்ந்து உண்ண முடிகிறதோ அந்த பூஜையில் தான் கலந்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக சகல மனிதர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அப்பொழுது சொன்னார். சாத்தியம் பழைய சடுக்கிறார் கோத்திரம் உலகம் கொண்டு இசைக்கு திருக்கூசு திருப்பூருக்கு அருகே படையெடுக்கிறார். மந்திரத்தை கேட்டு பல முறை படையெடுத்து 18 முறை வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி வந்து மந்திர உபதேசம் கிடைக்கும். கிடைச்ச உடனே வேகமாக நான் கோயில் பதிவு எந்த கோயில் திருக்கோட்டில் கோயில் ஏன் உரத்து சொல்றார் மந்திரத்தை உள்நாள் சொல்றார் மந்திரத்தை உலகையே சொல்றாரே நாளைக்கு நரகத்தில் தான் போவார் அவனுக்கு சொல்றார். இந்த மந்திரத்தை கேட்டவங்கதான் எங்க போவாங்க? இந்த மந்திரத்தை கேட்டவங்கதான் வைகுண்ட வாசல் கிடைக்கிறது பரவல் கிடைப்பார்கள். கேட்க அத்தனை பேருக்கு கிடைக்குமான இந்த மந்திரத்தை கேட்ட அத்தனை பேரும் வைகுண்டத்தின் வாசல் கிடைக்கிறது பரவல் கிடைக்கும். சொன்ன உனக்கு நகை கிடைக்கிறது. அது அப்படியே ஆனந்த கூட்டார்கள். கோடிக்கணக்கான மக்கள் வைகுண்டத்தின் வாசல் கடவுளை திறந்து கொண்டு பரவலம் அடைவதற்கு அதற்காக நான் ஒருவன் நரகத்திற்கு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லப்பட்டால் புரட்சி ராமன். அந்த ராமானுஜருக்கு மகாகாவியம் படைத்தார். ஆன்மீகத்தின் தளத்திலிருந்து சற்று விலகி இருந்தால் அந்த சமத்துவ மனித புனிதரை போற்றிய பெருமை தமிழால் நவீன தமிழால் போற்றிய புதுக்கவிதை உலகத்தால் போற்றிய பெருமை நம் கவிதை செய்வோம். அதனால்தான் நம்ம மறந்து பேசுவோம் சொல்றோம். மகா அந்த மேடையில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சி பலரும் வந்திருந்தார்கள், சமயத்தவர்கள் வந்திருந்தார்கள். அப்போ
அப்போது நம்மை மறந்து நாம் ஆட்சிய உச்சத்தை மகா கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் வாழ்க வாழ்க. இது வாக்கில் அவரது கவிதையின் உணர்வுக்கு நம்மால் உள்ளுணர்வால் அதனால உணரக்கூடிய அறிஞர் பெருமான் அதே பாதையில் அப்பர் பெருமான் அடிச்சுவற்றில் பயணிக்கிறாரே என்று ஆழங்கால்பட்ட அதுபோல நம்ம மகாசிரியர் எப்போதும் கவிதை சிற்பியை பாராட்டி போற்றுவார்கள். மகாசிரியர் மறைந்தார். உலகமே அவரை நினைத்து கவலைப்படுகிறது. சர்வ மதத்திலும் ஒரு மதத்தின் தலைவர் ஒரு மனத்தின் தலைவர் மறைந்த போது உடற்குடியாளர்கள் மனத்தின் வளாகத்தில் ஒரு மதத்தின் கெட்ட வசதியை பிரார்த்தனை செய்கிறார். இன்னொரு மதத்தில் இஸ்லாமிய கொள்கை இருக்கிறார். இன்னொரு மதத்தில் நமது சமயத்தில் திருவாசகம் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு துறவி மடத்தின் தலைவர் மறைந்த போது சகல மதத்திலும் பிரார்த்தனை செய்த ஒரே மத தலைவராக திருமணத்தின் பொறுப்பை ஏற்றவுடன் நல்லது வேண்டாம். ஆண்டுக்கு ஒரு முறை பவனி செய்த அந்த பள்ளத்தை வேண்டாம். வருகைக்கு வருங்காலால் மக்களோடு நடத்துகிறார். அவர் உடல் ஒரு நாள் வெள்ளத்தில் அவர் இந்தியாவின் போதுதான் அதுவரை அவர் ஏற்றிச் செல்லாத வெள்ளத்தை ஏற்றிச் சென்றார். அதனால்தான் மக்களின் இணைய கொண்டாட்டி இன்று வரை வாழ்ந்து வருகிறார். மறைந்துவிட்டார்கள். அவர்களுக்காக நினைவாலயை எழுப்புவதற்கான கூட்டம் நடந்தது. குருபூஜை விழா. அந்த விழாவில் நம்ம கவிதை சிற்பி நடந்திருக்கிறார். ஒரு நாள் முழுவதும் பயணித்து பல நிகழ்ச்சிகளை கலந்து கலைத்துக் கொள்கிறார். பசி இறைவை பசியோடு இருக்கிறது. ஆனால் இதயம் மட்டும் மகாசன்யானத்தின் மீது அன்பாக இருக்கிறது. காப்பியை குடிச்சார், வேலையை சாப்பிட்டார். ஆனால் படித்த கவிதை அனைவரையும் முழுகி போட்ட எல்லோ இதயத்தையும் போட்ட உச்சபட்ச கவிதையை கொடுத்தார். அன்றைக்கு தொடங்கிய மகாசன்யானம் முற்றி சென்ற பிறகு நம்மோடு ஏற்பட்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு 90வது கவிதை உடைய நிலை பெற்று 90 அறிவித்திருக்கிறார். சிற்பி அவர்கள் 60வது திருவிழா பொள்ளாச்சி நடைபெற்ற போது நமக்கு நிகழும் பொள்ளாச்சி விழா சிற்பி அவர்கள் நடைபெறார். அதற்கு பிறகு எப்போது பொள்ளாச்சி வந்தாலும் வயதை இருந்தாலும் மாணவராக இருந்தார்களோ அரிச்சவர்கள் இருந்தார்களோ சிற்பி அவர்கள் விழாவோ தான் அடிக்கடி நாம் அந்த அளவில் என்றைக்கும் உணரக்கூடிய ஆர்வத்தோடு நெருங்கி அரிச்சவர்கள் மகாத்மா காந்தியை பற்றி சிந்தித்தார். இந்த மனித ஆத்மாக்களை இந்த மனித ஆத்மாக்களை நீ உன்னையே உனக்கு ஒரு சுதந்திர பதிவு செய்து கொடுத்தாய். அணியும் பொழுதுதான் அறிந்து கொண்டார்கள் இவர்கள் பிறர்களே தொழுமையான நாட்டை விடாத தலைவர்கள் அந்த வைபவர்களை அந்த நேரா எப்போதும் அழைச்சிருக்கிறார். மகாத்மா காந்திதான் வள்ளலார் தன் வாழ்நாள் முழுவதும் நடத்தினார். அதனாலதான் காந்தியுடைய பிறந்த நாளிலேயே அந்த காந்தியத்தை காதலித்த அந்த மகான் புனிதப்பட்டு காந்தியை பிறந்த நாளிலேயே கலந்துள்ளார். இந்த உலகத்தை நிறைந்து பார்க்க யாருக்குமே ஏற்படாது. வாழ்நாளில் கடைசி நிலைப்பாடு எந்த லட்சியத்தை இதயத்தில் தாங்கினார், எதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார். அவர் அந்த லட்சிய நாயகரின் பிறந்த நாளே அமைந்திருந்தார். வரலாற்று மிகப்பெரிய பெருமான் வள்ளல் பெருமானை பற்றி நூற்றாண்டு விழாவும் வள்ளல் பெருமானை பற்றிய ஒரு மிகப்பெரிய சர்வதேச வள்ளலார் இயக்கத்தை தொடர்ந்த விழாவில் நம்ம மாணவர்கள் உரையாற்றினார். எப்படியும் வேலையை நேரத்தில் எழுதி ஒரு நிமிஷம் பார்க்க 3 நிமிஷம் காட்டுவாங்க. பேசுறதுக்கு ஒரு நிமிடத்தை கட்டுவாங்க. மைக்கு ஆரம்பிச்சு. ஆனால் மாணவராக பேச்சு கேட்டு முதலமைச்சரே வழக்கமாக வந்து இடைமன்றோட பாட்டு ஏற்பா பேச ஒழுங்கப்பா ஐயா முதலமைச்சர் நல்ல பேச கேட்பாங்க. சர்வதேச வள்ளலார் சர்வதேச நினைச்சு பாருங்க. உலகத்துக்கும் அச்சரி உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் சண்டை, மிகப்பெரிய சண்டை. அந்த சண்டையின் பொழுது கட்டிடங்கள் பிரிட்டிஷ் தடைப்பட்டமாக
இப்படி அத்தனை கேவலம் மிகப்பெரிய ஒரு போர் நடைபெற்று வெடிகுண்டு வீச்சு நடந்து கட்டிடங்கள் நடைமுறையாக்கி பல மக்கள் இழந்த கூட்டத்திலிருந்து ஒரு குழந்தை தப்பிச்சு வரும். எந்த காயமும் அந்த குழந்தையை பார்த்து பத்திரிகையாளர் ஆகிய உக்ரைன் ஆகிய ரஷ்யா உக்ரைனா ரஷ்யா அது பதில் சொல்லும். ஆகிய கிறிஸ்டின் ஆகிய முஸ்லிம் அப்பயே பதில் சொல்லும். கொஞ்ச நேரம் அந்த குழந்தை அழுதுன்னு சொல்லுவோம். I am hungry. உக்ரைனா ரஷ்யாவாக பதில்லை. கிறிஸ்தவராக இஸ்லாமியராக கேட்பதற்கு பதில்லை. நான் பசித்திருக்கிறேன் என்று மகளிர் சொன்னதே அதைத்தான் மனிதர் பெருமான் பல நூற்றாண்டுக்கு முன்பே சொன்னார். எங்கு வந்து இருக்கிறதோ, எங்கு இழந்து இருக்கிறதோ, எங்கு பசி இருக்கிறதோ அந்த பசியின் துன்பத்தை துடைப்பதுதான் ஆன்மீகத்தின் முதல் பணி. தலையாய எந்த தேசத்தவராயும் எந்த நாட்டவராயும் அவரின் பசித்தியை அனைத்திலே என்றார்கள். அந்த வளர் பெருமானின் கொண்டே என்னாலும் எழுதி பிடித்தவர்தான் அருட்செல்வர். அந்த தடத்தை வலிமையாகத்தான் நம்முடைய வாழ்வராயவர்கள் மனிதர்கள் இன்னும் செய்தார். அதே குறிப்பாக கடந்த 17 நாட்கள் நம்ம எப்போதும் இந்த மகாசங்க நாட்டோட நூற்றாண்டு இல்லாவிட்டால் அவர்கள் குற்றக்குடியிலாத நூற்றாண்டு இல்லாவிட்டால் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்கள் முதல்வர் கூட குற்றக்குடிக்கு வந்து மணிமண்டபத்திற்கு புகழத்தை செலுத்துவதாக இருக்கிறார். ஆனால் நமது 90-ஐ 60 தாக்கி பிடித்து அழைத்து வருவதைப் போல நம்ம மாநிலம் அவர்கள் சென்னையிலே இந்த முறை வள்ளலார் கலந்துவிழாவில் நம்முடைய மொழிவிழாவை சிறப்பாக நம்மை பற்றி நாம் சிந்திக்காதது நம்மை பற்றியே சிந்திக்கிற இருவரும் அருகே இருவரும் என்னாலும் ஆயிரத்தின் தமிழ் பணியை தோற்றுகிற நமது சித்தியவர்கள் அருகே இருப்பதுதான் நமக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷங்கள். நிறைவாக சொன்னால் நேரம் கல்வி சுருக்கமாக சொன்னால் இன்று பாடி பேரக்குழந்தைகளால் பாடினார்கள் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் கவிதை உலகம் கவிஞர் சிற்பியை பாராட்டு கொள்ளு பேர குழந்தைகள். அதிலே மிகச்சிறப்பு கவிஞர் கோபால் ஐயா அடக்கமாக சொன்னார்கள். உறுதியாக இருக்கிறார். வள்ளுவர் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறார். வள்ளுவத்தின் கொள்கையை எடுத்துச் செல்கிறவர் எவர் இருந்தார்? பாரதியின் கொள்கையை எடுத்துச் செல்கிறவர் எவர் இருந்தார்? புரட்சி கொள்கையின் கொள்கையை எடுத்துச் செல்கிறவர் எவர் இருந்தால் அவர்கள் மீண்டும் பிறந்தது போல்தான் உண்மை. அந்த உண்மையில் ஒன்றும் சாகாத உண்மைதான். சுட்டியவர்கள் பாரதியின் வாரிசாய், புரட்சிகளுடைய பாரதிதாசனின் வாரிசாய், வாழும் வள்ளுவ பெருமானாய் நமக்கு வழிகாட்டுகிற வாரிசாய் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்றைக்கும் வாழ வேண்டும். அவர்கள் சொன்னதைக்கு நூற்றாண்டை அவர்கள் தொட வேண்டும். அதை நாம் அனைவருமே வந்து வாழ்ந்து மகிழ்ந்திட வேண்டும், வணங்கி மகிழ்ந்திட வேண்டும் என்பதுதான் நமக்கு மிக விருப்பம். கவிஞர் யுகபாரதி தமிழ் நம் இதயத்தை தொட்டது, உங்கள் இதயத்தை தொட்டது. வண்ணத்தமிழே வைகரிக்கிறே உன்னை வாழ்த்திட வயதில்லை, நீ என்னும் எதையும் இனிதே படைத்தே இன்னொரு இறைவனுக்கே இல்லை. வானம் புரிந்தார், வானம் புரிந்தார், வையம் புரிந்தார், அளந்தே சொல்லிட வழியில்லை, கண்காணும் எதனையும் விட நீ பெரிதே என்பதை விளக்கிட மொழியில்லை. சொல்லை செதுக்க துணிந்த உங்கை, சொல்லை செதுக்க துணிந்த உங்களை சூரியனின் அடையாளம், முல்லை ஒதுக்கி மலர்ந்த கண்கள், மூங்கில் இசையின் முழு ஆழம். கம்பன் பாரதி காட்டிய தமிழை, கம்பன் பாரதி காட்டிய தமிழை கைகளில் தாங்கிய பெருமானே, சிம்புட் பறவையின் சிறகை விரிக்க எழுத்தாய் இணைந்த தமிழ்வானே, வள்ளுவன் மீண்டும் பிறந்தது போல் மீண்டும் பிறந்தே சொல்கிறோம், வள்ளுவன் மீண்டும் பிறந்தது போல் வடிவம் எடுத்தது நீதானே, கல்வெறி கொள்ளும் காவியம் செய்து கருத்தில் கலந்தது நீதானே, நேயம் ஒன்றே நிலையெனச் சொல்லி நின்று விழுந்தது உள்ளம், வாயு மொழியால் எம்முள் படர்ந்து பண்பை வளர்ந்தது ஆனந்தம். ஆண்டு கணக்கு உடைக்கில்லை, 90 ஆண்டு என்ற கணக்கு உடைக்கில்லை, வாழ்வாய் நீயும் யுகம் தாண்டி நீண்டு கிடக்கும் நித்திய கதையாய் எம்மையும் உயர்த்து திரிதூண்டி, நாடி நரம்பில் நீ கொண்ட தமிழாய், நாடி நரம்பில் நீ கொண்ட தமிழாய், நாடும் இருக்கணும் நடத்தோடு கோடி வரமாய் கிடைத்த உன்னை கும்பிடுகிறோம் மகிழ்வோம் என்னாலும் நடந்து
மகாகவியை சுற்றி வாழ்க. நாம் அனைவரும் உணர்த்திச் சொல்வோம். மகாகவியர் சுற்றி வாழ்க. மகாகவியர் சுற்றி வாழ்க. மகாகவியை சுற்றி பாலசுப்ரமணியம் வாழ்க்கை துணை நலத்தோடு 100 ஆண்டுக்கு மேல் நலமாய் வாழ்க வாழ்க என்று வாழ்க்கை செயல்படுகிறோம்.